சத்தியமாக மோடி கவர்மெண்ட் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காது. அவன் சென்சஸே எடுக்கல, அப்புறம் எப்படி சாதி வாரி கணக்கு எடுப்பான்? நீ சாதி வாரி கணக்கு தூக்கி குப்பையில் போடுங்க. சென்சஸ் எடுக்கலைங்க. சென்சஸ் எடுக்கலன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா திட்டங்களும் 2011 சென்சஸ் படி வருது. இந்த 14 வருஷத்துல எல்லாமே மாறி இருக்கு. ஒரு திட்டத்தை அமல்படுத்தும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை போடும். இவ்வளவு பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங். நேத்து முந்தா நாள் சோனியா காந்தி பார்லிமெண்ட்ல அழகா பேசியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு சட்டம். அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துல வந்து 81 கோடி பேர் பலன் அடைகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா ஆக்சுவலா பலனடைய வேண்டியவங்க 91 கோடி பேர். அந்த 10 கோடி பேர் வந்து உள்ள வரல, ஏன்னா சென்சஸ் எடுக்கல. அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம். அப்போ அந்த 10 கோடி பேரும் பட்னியாக கிடக்க முடியும் இருக்கான். பட்னியா கிடக்குறான்னா குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான். புரியல. உணவு பாதுகாப்பு சட்டம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல யூபிஏல கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு சட்டம். சோனியா காந்தியோட முன்முயற்சியால கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அது, ரைட் டு ஃபுட் ஆக்ட். அந்த மாதிரி நேற்று பேசும்போது பார்லிமெண்ட்ல அழகா பேசியிருக்காங்க. 81 கோடி பேர் இதான் பலன் அடைகிறான், 10 கோடி பேர் விடுபட்டிருக்காங்கன்றாங்க.